இந்த 600களில் இஸ்லாம் வந்து விடுகிறது. இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் காலிஃபேட்ஸ் ஆதிக்கம் வருகிறது. காலிஃபேட்டினுடைய அரசாட்சிக்குள்ள இந்த யூதேயா போயிடுது. இதற்கு முன்பு யூதர்கள் நிலை என்ன? ஒவ்வொரு நாடுகளில் 1000 பேர் 2000 ஆண்டுகள் அவர்கள் யூரோப்பில் சிதறப்பட்டார்கள். இப்போ அது ரோம பேரரசு கீழே தான் இது இருக்குது. ஏன்னா ரோம பேரரசு கொஞ்சம் பெரிய பேரரசு. முதல் நூற்றாண்டுலேருந்து ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரோம பேரரசு. அவருக்கு வந்து ஜூபிட்டர் ரொம்ப பெரிய கடவுள். அதனால் அவருக்கு ஒரு டெம்பிள் அங்கே கட்ட வேண்டும் என்று அவர் வந்து அந்த நிலத்தை உழுகிறார். 70 வந்து அவர்கள் வந்து ஒரு புனித ஸ்தலமாக ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறார். அந்த ஆலயமானது இடிக்கப்பட்டது. அங்கே யூதர்கள் அவ்வளோவா குடியேற்றத்தில் இல்லை. நிறைய பேர் இன்னும் ஃபர்தராக சிதறி போய் விடுகிறார்கள். துருக்கி சுல்தானேட் வந்து ஆதிக்கம் பெறுகிறது. அப்போ 1517 என்ற எக்ஸாக்டாக அந்த வருஷம் வந்து துருக்கி கண்ட்ரோல் வருது. ஃபக்ருதீன் முகமது பாபர் 1526 ஆண்டு இந்த இந்தியாவுக்கு வந்து முதலாம் பானிபட் போரில் கிட்டத்தட்ட இந்தியாவை பிடிச்சு ஜெர்மனிலாம் பார்க்கும்பொழுது அவர்கள் யூதர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் போயிட்டே இருக்கும்போது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுகிறார்கள். பல பேர் கை மாறி இன்றைக்கு அது வந்து துருக்கி கையில் இருக்கு. யூதர்கள் இஸ்ரேல் நாடு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சிதறடிக்கப்பட்டவங்க, டிஸ்பொசஸ்ட். அதே மாதிரி நேஷனாலிட்டி அவங்களுக்கு கிடையாது, டீநேஷனலைஸ்டு. இப்படி உலகமெங்கும் பரவி போன யூதர்கள் எப்படி மீண்டும் அவங்களுடைய ஊருக்கு வந்தாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம இப்போ நகர இருக்கிறோம். திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள் இப்போ விளக்குவாங்க. சொல்லுங்கள் சார். ஸோ முதலாவது ரெவல்யூஷனில் நம்ம பார்த்தோம். AD 70 அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் பேர் இன்னும் அந்த இடத்துல இருந்தாங்க. அவர்கள் மலைகள் அந்த இடங்களில் பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள்லாம் திரும்ப வந்து அந்த இடத்த எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. சரி. இப்பொழுது ரோம ஆட்சி இன்னும் தொடர்கிறது. ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு வருது. ஆட்ரியன் சொல்லி ஒரு பெரிய ராஜா, ரோம பேரரசன். அவர் பீரியடில் வந்து அவர் விசிட் வர்றார் எருசலேமை வந்து பார்க்கிறதற்கு. இந்த 70 வந்து அவர்கள் வந்து ஒரு புனித ஸ்தலமாக ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறார்கள். சரி. அந்த ஆலயமானது இடிக்கப்பட்டது, ரோமாவரியால் இடிக்கப்பட்டது. யூதர்களுடைய தேவாலயம்னு சொல்லுவாங்க, டெம்பிள்னு சொல்லுவாங்க. அது இடிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு வந்து எப்படியாவது அந்த கட்டணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் இந்த ஆட்ரியன் வந்தவர் வந்து அதை கட்ட அனுமதிக்கலாம் என்று ஒரு எண்ணத்தோடு போனவர் திரும்ப எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இந்த இடத்தில் ஜூபிட்டருக்கு ஒரு டெம்பிள் கட்ட வேண்டும் என்று அவர் ஆலோசனை. ஜூபிட்டர் அப்படிங்கிறது நமக்கு வியாழன் சொல்லலாமா? ஜூபிட்டர் என்பது அந்த ரோம கடவுள்களில் வந்து ரொம்ப பிரைம் கடவுள். ஜியஸ்க்கு ஈக்குவலண்ட். கிரேக்க ஜியஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கடவுளுக்கு கடவுள். அவர் கடவுளுக்கு இல்லை, இவர்கள் ஜியஸ் சொல்லுவாங்க. அவங்க கடவுள்களில் ஜூபிட்டரை ரொம்ப பிரைமாக பண்ணுவாங்க. காட் ஆஃப் காட். ஆமாம். அவருக்கு வந்து ஜூபிட்டர் ரொம்ப பெரிய கடவுள். அதனால் அவருக்கு ஒரு டெம்பிள் அங்கே கட்ட வேண்டும் என்று அவர் வந்து அதை நிலத்தை உழுகிறார்னா அதான் அவங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டுற மாதிரி. அதுக்கு மாதிரி ஒரு காயின்லாம் போட்டாங்க. இது அந்த யூதர்களால் தாங்க முடியவில்லை என்றால் அந்த இடம் ரொம்ப புனித இடமா இருக்கிறதுல வேற பண்ண போகிறாங்களேன்னு திரும்ப செகண்ட் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஜூயிஷ் ரிவோல்ட், அதாவது கலவரம். இதே மாதிரி எப்படி 70 நடந்ததோ 65 நடந்ததோ அதே மாதிரியாக. ஸோ அங்கேயும் ஒரு ப்ரீஃப் பீரியட் நடந்தது. திரும்ப ஆட்ரியன் படைகளை அனுப்பி அந்த ரெவல்யூஷனையும் முறியடித்து இப்போ இன்னும் ஃபர்தர் டிஸ்பர்ஷன் நடக்கிறது. அதனால் இதுக்கப்புறம் வந்து அங்கே யூதர்கள் அவ்வளோவா குடியேற்றத்தில் இல்லை. நிறைய பேர் இன்னும் ஃபர்தராக சிதறி போய் விடுகிறார்கள். இதை தொடர்ந்து இப்போ இந்த ரோம பேரரசு கீழே தான் இது இருக்குது. ஏன்னா ரோம பேரரசு கொஞ்சம் பெரிய பேரரசு. முதல் நூற்றாண்டுலேருந்து ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரோம பேரரசு. 300 வருஷம் வரைக்கும் வந்து இது ஃபுல் ரோம பேரரசாக இருந்தது. அதுக்கப்புறம் பைசன்டைனுகள் 2 பேரரசாக பிரியும் ரோம பேரரசு. ஏன்னா அவங்களுடைய ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன். அந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கு தான் கான்ஸ்டன்டைன் அந்த ராஜா வந்து கான்ஸ்டான்டினோப்பிள்னு ஒரு ஊரை உண்டாக்குறாரு. அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் தான் டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதை தலைமையிடமாக கொண்டு இந்த இடம் ரூல் பண்ணப்படுகிறது. 300 வருடங்கள் வரைக்கும் இந்த கிறிஸ்தவமானது உலகமெங்கும் பரவினாலும் எல்லா இடமும் அது தடை செய்யப்பட்ட ஒரு மதமாக இருந்தது.
அதனால் அவர்கள் இரவில் எங்கேயாவது தனியாக தான் கூடி தான் அவர்கள் ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 325 தான் கான்ஸ்டன்டைன் வந்து அந்த மதத்தை அலோவ் பண்ணுறார். அது ரோமாபுரியில் அலோவ் பண்ணதுனால பேர் ரோமன் கேத்தலிக்ஸ்னு வந்தது. இன்டர்நேஷ்னல் ரிலிஜனாக அதை பண்ணுறாரு. ஸோ அது ரோமன் கேத்தலிக்காக ஆனது. இதற்கப்புறம் இந்த 600களில் 600, 700களில் வந்து இஸ்லாம் வந்து விடுகிறது. இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் காலிஃபேட்ஸ் என்ற ஒரு ஆதிக்கம் வருகிறது. அந்த காலிஃபேட்டினுடைய அரசாட்சிக்குள்ளே இந்த யூதேயா போயிடுது. இது வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் பீரியட். ஏறக்குறைய அது 600லேருந்து 1100 வரைக்கும் வச்சுக்கலாம். அது ஒரு 5, 6 நூற்றாண்டுகள். அப்போ வந்து யூரோப்பில் வந்து திருமணம் அந்த புனித தலங்களை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரேல் வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து இருந்த இடம் அப்படின்னு சொல்லி அதை நாம் மீட்க வேண்டும் என்று குருசேடர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கிறிஸ்தவ குருசேடர்கள். குருசேடர் சிலுவை போர் வீரர்கள். அவங்க வந்து யூரோப்ல இருந்து நிறைய பேரை இங்கே படைகளை அனுப்புகிறாங்க. ஸ்பெயின், ரோம், பிரான்ஸ் இதெல்லாம் படைகளை அனுப்பி ஒரு பிரீஃப் பீரியட் ஒரு 100 வருடங்கள் இந்த எருசலேம் பகுதி அவங்க ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அவ்வளோதான். திரும்ப செகண்ட் காலிஃபேட் கேலிஃபேட்டால ஒன்றும் திறக்க முடியல இதை. அதில் வந்து இவர்கள் கொஞ்சம் வலுவிழந்து அந்த பகுதிகளை விட்டு கொடுக்கும் மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது. அதில் நிறைய உயிர் சேதங்கள் நடந்தது. சண்டை போட்டு தான் ரெண்டு பக்கமும் போட்டு தான் இவங்க அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். ஆமாம், அந்த இடங்களை வந்து மீட்டு கொஞ்ச நாள் ஒரு 100 வருஷம் இருக்கிறாங்க குருசேடர்ஸ் பீரியட். அதைத் தொடர்ந்து செகண்ட் முஸ்லீம் பீரியடுன்னுவாங்க. இது வந்து மம்லுக் சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க. ஈஜிப்ட் மம்லுக். நம்ம இதில் அடிமை வம்சம் சொல்லுவாங்க. அங்கே இருந்திருக்கு. நம்ம ஊரில் அல்தாமிஷ்னு ஒருத்தர் இருந்தான். அவருக்கு முன்னாடி குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் ஒரு அடிமையாக இருந்து பிற்காலத்தில் அரசராக வருவார். அவர் யாருக்கு அடிமைன்னா, அவர் ப்ராபப்ளி அலாவுதீன் கில்ஜி அவங்களுக்கு யாருக்கும் அடிமையாக இருந்துட்டு அதுக்கு பிறகு இவரே ராஜாவாகுவார். அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாருமே அடிமையாக இருப்பாங்க. அவருக்கு பையன் தான் அல்தாமிஷ். அல்தாமிஷ்க்கு மகள் தான் ரஷ்யா சுல்தானா. சுல்தானா இருந்த முதல் பெண்மணி. அவர் பெருமைக்குரிய ஆட்சி. ஸோ அதே மாதிரி அங்கேயும் இங்கே வந்து மம்லுக் அரசாட்சின்னுவாங்க. அவர்கள் அடிமை வம்சம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பீரியடில் செல்றது. இது வந்து செகண்ட் முஸ்லீம் பீரியட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு காலிஃபேட் பீரியட் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லாம் இது. ஈஜிப்ட் மம்லுக் வந்து செகண்டு முஸ்லீம் பீரியட். இதை தொடர்ந்து துருக்கி சுல்தானேட் வந்து ஆதிக்கம் பெறுகிறது. அப்போ 1517 என்ற எக்ஸாக்ட் அந்த வருஷம் வந்து இது துருக்கி கண்ட்ரோல் வருது. அதுதான் வந்து ஆட்டமன் எம்பையரில் வந்து ஆட்டமனில் வருதா. நீங்கள் சொன்ன இதே நேரத்தில் தான் சக்ருதீன் முகமது பாபர் 1526 ஆண்டு இந்த இந்தியாவுக்கு வந்து முதலாம் பானிபட் போரில் கிட்டத்தட்ட இந்தியாவை பிடிச்சி இங்கே அவரும் அந்த தர்க்கியில் தான் வராரு. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு பேர் இங்கேருந்து நமக்கு காபூல்னா ஆப்கானிஸ்தானம், கராச்சி காபூலுக்கு அந்த பக்கம் பர்கானாக்கு அந்த பக்கம் சாமர்கண்ட், அதெல்லாம் தர்க்கி. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் தர்க்கிக்காரங்க தான். இங்கிலீஷ்காரங்க முகல்னு கூப்பிட்டாங்க. பட் துருக்கியர்கள் இங்கே வர மாதிரி அங்கேயும் போயிருக்காங்க அவங்க. ஆமாம், துருக்கியர்கள் வந்து இந்த அரேபியர்களோட சேர்க்க மாட்டாங்க. துருக்கியர்கள் அவங்க வேற இந்த அரேபியர்களோட சேர்க்க மாட்டார்கள். ஈவன் இன்றைக்குமே அரப் லீக்னு இருக்கிறதுல டர்க்கி வராது, ஈரானும் வராது. ஏன்னா அவர்கள் பாரசீகர்கள், அவர் அரபி பேச மாட்டாங்க, அவங்க பார்சி பேசுகிறவர்கள். இவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வந்து 1517லேருந்து 1917, நான் எக்ஸாக்டாக 400 வருடங்கள். ஏன் இந்த ஆட்டமன் எம்பையரில். அப்போ இவங்களுடைய நிலைமை என்ன? யூதர்களுடைய நிலைமை? யூதர்கள் அங்கே வந்து ரொம்ப சிறுபான்மையினராக தான் இருக்கிறாங்க. அந்த பகுதி பல பேர் வந்து ஆதிக்கம் செலுத்திய ஒரு இடமாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் முதலாம் உலகப் போர் வருகிறது. இப்போ இதற்கு முன்பு யூதர்கள் நிலை என்ன மற்ற ஒவ்வொரு நாடுகளில்? இந்த 2000 ஆண்டுகள் அவர்கள் யூரோப்பில் சிதறப்பட்டார்கள். யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறாங்க. பிரான்ஸு, ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, நெதர்லாண்ட்ஸு, அதுக்கப்புறம் செக்கோஸ்லோவேக்கியா, யூகோஸ்லோவேக்கியா, அதுக்கப்புறம் இந்த ரஷ்யன் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நாடுகள் சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ள உக்ரைனு, பல்கேரியா, எல்லா ஆர்மேனியா, ரஷ்யாவிலே ஏகப்பட்ட யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த எந்தெந்த இடத்துல அவர்கள் போகிறார்களோ அந்தந்த இடத்துல அவங்க ஷைன் பண்ணுறாங்க. பிஸ்னஸ். ஆமாம், பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், அல்லது சயின்ஸாக ஆகட்டும், அல்லது மேத்தமேட்டிக்ஸ் ஆகட்டும், அல்லது இங்கே பிஸ்னஸ் ஆகட்டும், எதுலனாலும் அவர்கள் வந்து நல்லா முன்னுக்கு வருகிறார்கள். எஜுகேஷன்,
வெல்த் வைஸும் நல்லா முன்னுக்கு வருகிறார்கள். ம். அதனால தான் நம்ம ஜெர்மனிலாம் பார்க்கும்பொழுது அவர்கள் யூதர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில போயிட்டே இருக்கும்போது, அவர்களால் தாங்க முடியவில்லை. ஆமா, ஜீரணிக்க முடியவில்லை. அதனால அவர்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுகிறார்கள். இதான் இந்த எவ்ரிவேர் தே ஆர் டிஸ்கிரிமினேட்டட்ன்னு சொல்ல நம்ம வேண்டியது. இந்திய நாட்டு மக்கள் அமெரிக்கால இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறது இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. இப்போ ஒரு ஆள் அங்க வந்தா $1,000,000 குடுத்தா தான் அவருக்கு விசா குடுக்கலான்னு விசா நாங்க இப்போ ஆ. தமிழ்நாட்டுல இருந்து யாராவது வேலைக்கு போறதா இருந்தா ஏன் பர்மாவுக்கு கூட நெறைய தமிழர்கள் போனாங்க. ம். அவர்கள் வந்து மிக செல்வந்தர்களா வந்து பர்மீஸ் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்கும்போது, அங்க ஒரு தமிழர்களுக்கு மேல டிஸ்டர்பன்ஸ் பெரிய வந்து தாக்குதல் நடத்தி அவர்கள் துரத்தப்பட்டு ஆ. நெறைய பேர் நடந்தே கூட இங்க வந்தார்கள் என்று சொன்னார்ல. அதனால அவர்கள் செல்லுகிற நாடுகள்ல இன்றைய தேதியில அவங்க நல்லா இருப்பாங்க. அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. அதனால அவர்கள் எங்கு தங்கி இருந்தாலும் ஒரு நிலையான நிலைமை அவங்களுக்கு இல்ல. ஒரு நெருப்புகள் மேல நிக்கிற மாரியான நிலைமை சூழ்நிலையில தான் இருக்குது. இதில தான் இந்த ஜயானிஸ்ட் மூவ்மெண்ட்ன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. 1895 அந்த ரேஞ்சில. ஆமா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நமக்குன்னு ஒரு தங்குறதுக்கு ஒரு பூமி வேணும். ஏன்னா, இந்த இந்த சிதறடிக்கப்பட்ட யூதர்களுக்கு நாடு இழந்து விட்டார்கள். ஸோ, திரும்ப இந்த நாடுனா, அந்த நாடு பல பேர் கை மாறி, இன்றைக்கு அது வந்து துருக்கி கையில இருக்கு. ஆட்டோமன் எம்பையர் ஆட்டோமன் எம்பையர் கீழ இருக்கு. இப்ப அத வந்து மீட்டெடுக்கணும். அது முடியுமா? இது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி. ஆட்டோமன் எம்பையருக்கு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய யூத நிலத்தை யூதர்களால் மீட்டெடுக்க முடியுமா? உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிதறி போய் கிடக்கிற யூதர்கள் அந்த முயற்சியில் இறங்குனாங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான இன்னும் முக்கியமான கட்டம். அந்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க திருப்பி வாங்க. அடுத்த எபிசோட்ல யூதர்கள் எப்படி தங்களது தாய் நாட்டை அல்லது ஒரு காலத்தில் அவங்களுடைய தாய் நாட்டை நோக்கி சென்றார்கள், எப்படி அவர்களால் அந்த இடத்துக்கு மீண்டும் குடிபெயர முடிந்தது, சுற்றி மிகப்பெரிய எதிர்ப்புகளை அவங்க எப்படி சமாளித்தாங்க, தங்களுக்குன்னு ஒரு நாட்டை 1948 ஆண்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி நாட்டை இஸ்ரேலுங்கிற பேர்லேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பெயர் போட்டிருந்தாங்களோ, பாலஸ்தீனியம் அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க போட்ட அதே பெயர், அந்த இஸ்ரேலுங்கிற பெயரில் எப்படி ஒரு நாட்டை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இனி அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்த எபிசோட்.